அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவோட மார்னிங் விலாக், குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன செய்ய போகிறேன் பெருசாக, டீயை போட்டுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு பருப்பு கீரை தான் செய்ய போகிறேன். அதனால் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி மஞ்சள் பொடி, ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டு வேக வச்சாச்சு. அது நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம சட்டுன்னு வாஷிங் மிஷினில் துணி போடுறது அந்த மாதிரி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் டோரை திறந்துடலான்னு சொல்லிட்டு திறந்து விட்டுட்டேன். ஹால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. காலையில் அஃபீனாத்தா காலைல வெள்ளனையே வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம அஃபீனாமாவும் ஆஃப்ரா குட்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஃபீனாமாவை எழுப்பி விடணும். அதுக்குள்ளே ஒலை வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா அரிசியை களைஞ்சி தண்ணியை ஊற்றி இப்போ போட்டு ஒரு அடுப்பில் வச்சு அந்த அடுப்பையும் பிஸி ஆக்கியாச்சு. இங்கிட்டு டீயும் கொதிச்சிருச்சு. அங்கிட்டு பார்த்திங்கன்னா பருப்பும் வெந்துட்டுருக்கு. மூடியை வந்துட்டு நீக்கி வச்சு வேக வைக்கணும், அதாவது நகர்த்தி வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா பொங்கி கொட்டிடுமா, அப்புறம் அது வேற ஒரு வேலையாயிரும். இங்கிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டேன். அப்புறம் என்ன, எப்பயும் போல் நம்ம ஸ்பெஷல் டீயை போட்டு நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்ல, கொஞ்சம் பிரிஸ்க் ஆகணும்ல அப்படின்னு இங்கிட்டு டீயை குடிச்சிட்டு வரதுக்குள்ளே நம்ம சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. நேற்று தான் நான் நினச்சேன் காலையில் மட்டும் நம்ம சமைக்கும் போது காலியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது எப்படி தான் அந்த சிலிண்டருக்கு தெரியுதுன்னு தெரியல. கரெக்டாக நம்ம காலையில் ஏதாவது எமர்ஜென்சியாக குக் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அப்போ தான் காலி ஆகுமே. அதே மாதிரி காலை வர விட்டுருச்சு. சரி என்ன பண்ணுறது, மாற்றி தான் ஆகணும், இல்லைன்னா சமையல் ஸ்டாப் ஆயிரும்ல. அதனால் சிலிண்டரை மாற்றிட்டு அடுப்பையும் ஆன் பண்ணிவிட்டு பருப்பில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பூண்டு, ஜீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கோச்சதுக்கு அப்புறமா கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்பயும் தாளிப்போம்ல, அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு, பருப்பு, வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பு கீரையை ஊற்றணுன்னு வைங்களேன், சூப்பராக பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாடு எங்கிட்ட வடித்து வச்சுறேன். பருப்பு கீரைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு, ஜீரகம், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே முட்டையை அவிச்சு பொரித்து எடுத்தோன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பருப்பு கீரை வந்துட்டு லைட்டாக காரமே, ஏன்னா நம்ம மிளகா பொடி எதுவுமே போட மாட்டோம்ல, அதனால் சுத்தமே காரமே இல்லாமல் இருக்கும். இதை கொஞ்சம் சாரமாக வச்சுட்டு எப்பயும் போல் எனக்கும் அஃபீனாமாக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையும் பரட்டிட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தண்ணி ஊற்றி முட்டை பரட்டுவீங்களான்னு. இல்லை சிஸ்டர், அப்படியே நான் பவுடர்லேயே பரட்டிடுவேன், உதிர்ந்துலாம் வராது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சைட் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், இல்லைன்னு வைங்களேன் அவங்க பாட்டுக்கு வெடித்து செதறிடுவாங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எண்ணெயில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஹெல்த்து அந்த மாதிரிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அஃபீனாத்தாக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அஃபீனாமா ஸ்கூலில் விடணும்ல, அதனால் நானும் ஆஃப்ரா குட்டியும் போய் விட்டுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு ரூமெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஹால் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஆஃப்ரா குட்டியும் ரெடி பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் இருந்துச்சு. இந்த குட்டி விலாக் எப்படி இருக்குது?